Hi friends, today's special healthy roti canai. அதாவது broccoli paratha செய்ய போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம எண்ணெய் குறைவாக பச்சு செய்ய போகிறோம். ஸோ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் broccoli எடுத்துக்கங்க. broccoli 1/4, 2 இல்லைன்னா 1 உருளைக்கிழங்கு எடுத்துங்க. ரெண்டையும் நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். ரெட் ஆனியன் 1 ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். கடுகு 1/2 டீஸ்பூன், சின்ன சீரகம் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். ஆல் பர்பஸ் ஃப்ளார் 250 கிராம். முதலாவது நம்ம பேஸ்ட் செஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் ப்ரோக்கோலியும் எடுத்து ஒரு பிளெண்டரில் போட்டுக்கலாம். ஸோ போட்டு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதுதான் நம்ம அந்த மாவு பசைகிறதுக்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். தண்ணி வந்து 450 ml எடுத்துக்கலாம். இது நம்ம பிளெண்ட் பண்ணி நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்தது ஒரு சட்டி எடுத்துக்குவோம். அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுவோம் தாளிக்கிறதுக்கு. ஸோ நம்ம எடுத்து வச்சிருந்த கடுகு தாளிப்போம். சீரகத்தையும் அதில் போட்டுக்கலாம். போட்டு தாளிச்சிக்கலாம். 1/2 டீஸ்பூன். ரெட் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் போட்டுக்குவோம். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுவோம். வெங்காயம் வந்து நிறம் மாதிரி நல்லா வாசமாக வரணும். ஸோ அது வரைக்கும் அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம கிண்டிகிட்டு இருப்போம். இப்போ நல்லா நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயம் நல்லா வந்துருச்சு. ஸோ நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட் எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி கொதி வரணும். அது அந்தளவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் நேரம் அடுப்பில் ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கலாம். ஸோ இதை கிண்டி விட்டுட்டு கொரியண்டர் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் பெப்பர் 1/2 டீஸ்பூன். சாட் மசாலா 1 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு. ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ கொஞ்ச நேரம் கொதி வர அளவுக்கு கொஞ்ச நேரம் கிண்டி விடலாம். கொதி வந்த பிற்பாடு நம்ம எடுத்து ஓரத்தில் வச்சுருவோம். ஆறுறதுக்கு சைட்டில் வச்சுருலாம். அடுத்தது நம்ம மாவு பசைறதுக்கு டோ பண்ணுறதுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துக்குவோம். அதில் உப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஸோ இதெல்லாம் நல்லா போட்டு பிசைவோம். பேஸ்ட்டு ஊற்றிக்கலாம். பேஸ்ட்டு வந்து தேவையான அளவு ஊற்றி நம்ம தண்ணிக்கு பதில் நம்ம பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ டோ பிடிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ்க்கு டோ வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம டோ பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ என்ன செய்யப்போம், இந்த டோ வந்து நம்ம ரொட்டி சானை அதாவது பரோட்டாவை நம்ம உருட்டி எடுக்க போகிறோம். லேசாக கீரை மாவு போட்டுட்டு தேவைப்பட்டாக்கா கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி ஸோ அது கையில் ஒட்டாத படிக்கு. ஸோ இந்த மாதிரி பரோட்டாவாக நம்ம ரொம்ப பீஸாக எடுக்க வேணாம், கொஞ்சம் மொத்தமாக இருந்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி நம்ம தேவைப்பட்ட மாவு தெளிச்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா உருட்டி எடுப்போம். இப்போ நான் அந்த சட்டியில் வந்து மாவு போட்டுட்டு நம்ம உருட்டுன்ற தூக்கி நான் அதில் வைக்கிறேன். அப்போ தான் வந்து அந்த சட்டியில் அது ஒட்டாமல் இருக்கும். ஸோ எடுத்து இதில் வச்சிடலாம். ஸோ நாங்கள் எடுக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இருக்கிற உருண்டைலாம் நம்ம நல்லா உருட்டி எடுத்துடலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வாட்டம் வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டு அப்புறம் சட்டியில் போட்டு வேக வச்சு எடுப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, ஒன்று ஒன்றா உருட்டி சட்டியில் உடனே போட்டு எடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு எது வசதிப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிங்க. ஸோ நான் இதில் வந்து நான் எல்லாத்தையும் நான் உருட்டி வச்சுக்கிறேன். உருட்டி வச்சுட்டு அப்புறம் தான் நான் சட்டியில் போட்டு எடுக்க போகிறேன். எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு.
இப்போ நம்ம வந்து தோசைக்கல்லை வச்சு நம்ம வேவிச்சு எடுக்கணும். இதை வந்து நீங்கள் பரோட்டாவும் சொல்லலாம், இல்லை ரொட்டி சேனை கூட சொல்லலாம் நீங்கள். ஸோ ரொட்டி சேனை எண்ணெய் ரொம்ப அப்படியே சொதன்னு இருக்கும். நம்ம வந்து தேவைப்பட்ட அளவுக்கு எண்ணெய் இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இது ஹெல்த்தியான ரொட்டி சேனை. இப்போ தோசைக்கல், அதாவது தவாவை வச்சுட்டு அது மேலே எண்ணெய் லேசாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, ஸோ நான் உருட்டி வச்சுருந்த மாவை வந்து அதை நான் போட்டு நான் வேவிச்சு எடுக்கிறேன். இது கொஞ்சம் ப்ரௌனாக டாட்டாக நல்லா வந்திருக்கணும். இப்போ நம்மளோட வந்து பரோட்டா வந்து நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சு, அங்கங்கே கருப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னு நல்லா கொஞ்சம் பாபிள்ஸாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பாபிள்ஸாக வந்துருச்சுனாக்கா நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு எந்த மாதிரி லெவலுக்கு வந்து நல்லா குக் ஆகுமோ அந்த மாதிரி லெவலுக்கு குக் பண்ணி நீங்கள் எடுத்து தனியாக வச்சுருங்க. அதேமாதிரி நம்ம உருட்டி வச்சுருந்த ஒவ்வொரு பரோட்டா மாவையும் போட்டு சட்டியில் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ப்ரோக்கலி பரோட்டா இஸ் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless you. Love you all. Take care. Bye-bye. Happy cooking.